வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க. வெளியிலலாம் வாங்கி தர்றதை விட இது மாதிரி வாங்கி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நம்மளும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த உள்ளி வடைன்னு சொல்லுவாங்க. நிறைய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் நம்ம காரமும் உப்பும் போட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதில் பெசரிக்கணும். இப்படி பெசரி விட்டுடணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுட்ரு, சில்லி பவுட்ரு நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு அழாக்கு, குட்டி அழாக்கில் ஒரு அழாக்கு பச்சரிசி மாவு, ஒரு அழாக்கு மைதா, இது ஒரு அழாக்கில் பாதி, இந்த அழாக்கில் ஒன்று எல்லாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு அழாக்கு கடலை மாவு 3 போட்டிருக்கோங்க. மைதா, அரிசி மாவு, கடலை மாவு 3 மாவும் போட்டிருக்கோம். இந்த 3த்தையும் ஒன்றாக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெசரி வச்ச இந்த வெங்காயம் தான் உள்ளி வடைன்னு சொல்லுவாங்க. கேரளாக்காரங்களாம் ஹோட்டல்ஸ்லாம் இந்த சின்ன சின்ன டீ கடையெல்லாம் விற்கும் பாருங்கள், உள்ளி வடைன்னு சொல்லிட்டு. இது மாதிரி கொத்தமல்லியும் போட்டுப்போம். இதில் சோம்பும் அதில் போட்டுக்கலாம். சோம்பும் அதில் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுப்போம். கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். எப்பயும் டைஜஷனுக்காக நம்ம வடைங்கள்லாம் கடலை மாவுலாம் சேர்க்குறோம் பாருங்கள். அதனால் பெருங்காயம் டேஸ்ட்டுக்காகவும் டைஜஷனுக்காகவும் பெருங்காயம் சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். எல்லாத்தையும் பெசரிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வடை மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வடை பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கணும். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. வடை தட்டுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. நிறைய வெங்காயம் போட்டு செய்வாங்க. ஹோட்டலில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உள்ளி வடைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான், சிம்பிள், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு டெய்லிக்கு ஒன்று இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. சாப்பாடை விட அவங்க அது மாதிரிலாம் ஸ்நாக் தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா பசைஞ்சிட்டு பார்க்கலாம். நல்லா பசைஞ்சிட்டோங்க. இப்போ பசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் காய வச்சாச்சு. இது நல்லா ஹீட் ஆனோன்னு கொஞ்சம் ஆயில் இதில் ஊற்றிக்கலாம். நம்ம சாஃப்டாக வரத்துக்கு கொஞ்சம் கொதிக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் நெய் கூட ஒரு 1/2 ஸ்பூன் வேணால் ஊற்றிக்கலாம். இல்லை எண்ணெயே ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயை ஊற்றி பசஞ்சிட்டு வடை சுட மாவு பசைஞ்சு வச்சுருந்தோங்களா. இப்போ உருட்டி வச்சுக்கலாம். அழகாக உருட்டி வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ நம்ம தட்டி போட வேண்டியதாங்க. இப்படி ஃப்ளாட்டாக தட்டி போட வேண்டியதுதான். நம்ம உள்ளி வடை சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். உள்ளின்றது ஒன்றும் இல்லை, வெங்காயம்தான். வெங்காயம் நிறைய நம்ம சேர்க்கறதால அது உள்ளி வடை சொல்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இது. பரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நிறையா இருக்கிறதால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. இது குழந்தைங்கள்லாம் இருக்கிறதால நான் பச்சை மிளகா போடலை. வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். நிறையா சூப்பராக நம்ம உள்ளி வடை எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சைட் டிஷ் ஒன்றுமே தேவையில்லை. இல்லை நிறைய வெங்காயம் இருக்கிறதால அதுவே டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். மிளகாத்தூள், சில்லி பவுடரும் போட்டிருக்கிறதால காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி, சிம்பிள். யாராவது கெஸ்ட்டு வந்தால் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடுங்க வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.